This is for class 11 English, page number 88, Unit 3 poem lines written in the early spring, paragraph answer in a paragraph of about 100 to 150 words. Question: do you think the poet wants to say that man is unhappy because he has lost his link with nature and forgotten how to enjoy nature, or because man is cruel to other man? டூ யூ திங்க் அப்படின்னா எஸ்ன்னு போடணும்னு போன வீடியோவிலே நான் சொன்னேன். என்ன சொல்கிறாங்கன்னா, மேன் வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்கான். பிகாஸ் ஏன் அப்படின்னா லிங்கே இல்லை, கனெக்ஷனே இல்லை, அந்த நேச்சர் இயற்கையினுடன் அவனுக்கு கனெக்ஷனே இல்லை. அண்ட் ஃபர்காட்டன் ஹவு டு என்ஜாய் பண்ணுறதையே மறந்துட்டான். ஆல்வேஸ் ஹீ இஸ் இன் சேடு ஃபீலிங்ஸு. ஆர் பிகாஸ் மேன் இஸ் க்ரூயல் டு அதர் மேன். எதனால் அந்த சந்தோஷம் அவங்ககிட்ட இல்லைன்னா, தன்னைத்தானே காப்பாற்றிக்கொள்ளவும் மற்றவர்களிடம் க்ரூயலாக இருப்பதனாலும் அவன் சந்தோஷத்தை இழக்கிறான். அப்படின்னா க்ரூயல் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், ரொம்ப கொடூரமாக நடந்து கொள்ளுதல் அப்படின்னு. எஸ் த போயட் வாண்ட், இது எஸ்ன்னு போட்டாவே உனக்கு ஒரு மார்க் கிடச்சிடும். த போயட் வாண்ட் டு சே தட் மேன் இஸ் அன்ஹாப்பி. அவன் அன்ஹாப்பியாக தான் இருக்கான். த போயட் ஹைலி அப்ரிஷியேட்னா ரொம்ப புகழ்தல், ரொம்ப புகழ்தல். த நேச்சர்ஸ் பியூட்டியை போயட் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறார். ஹீ ஃபைண்ட்ஸ் டிலைட், சந்தோஷம், இன் த க்ரீன் பவர்ஸ் அண்ட் ஹேஸ் ஃபெய்த் தட் த பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் என்ஜாய் எவ்ரி அவுன்ஸ் ஆஃப் ஏர் தே பிரீத். போன வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொரு அவுன்ஸையும் அது வந்து என்ஜாய் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. They are thankful for living with nature. நன்றியுடையவர்களாக இயற்கையுடன் வாழ்வதற்கு நன்றியுடையதாக உள்ளது. The poet observes the birds which sing and hop around him. இதெல்லாமே போன வீடியோவில் இதுக்குரிய மீனிங் கூட சொன்னோம். அதெல்லாம் கொஸ்டின் ஆன்சர் என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி எழுதுனா ஒரு பேராகிராஃப் வந்து இருக்கும். ஸோ தத்தி ஓடும் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. He is happy though the poet does not understand that movement. அந்த பேர்ட்ஸ்னுடைய மூமெண்ட், அந்த அசைவுகள் அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியினாலும் he recognized that the birds share fear. பேர்ட்ஸ் வந்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறது அப்படிங்கிறத அவனால் உணர முடிகிறது. ரெகனைஸ், ப்ளஷர் அண்ட் ஜாய் இதெல்லாம் ஒன்று தான். த ப்ரீஸ், தென்றல். ப்ளோயிங் இஸ் ஸ்வீட் அண்ட் லைட். அந்த தென்றல் வந்து இனிமையாக உள்ளது, மென்மையாக உள்ளது. லைட்னா மென்மையாக உள்ளது. இந்த ட்விக்ஸ் அப்படின்னா அந்த கிளைகள் இல்லையா, அந்த செடி, அந்த மரத்தினுடைய அந்த கிளைகள் வந்து அப்படியே பறந்து விரிந்து போகிறது. இந்த போயட் கொஷின்ஸ் என்னது, இந்த ட்விக்ஸ் ஸ்ப்ரெட் அவுட் டு கேட்ச் த ஸ்வீட் ஏர். அந்த இனிமையான அந்த ஏரை கேட்ச் பண்ணுறதுக்கு அப்படியே பறந்து விரிந்து போகிறது அப்படின்னு சொல்கிறோம். வாட் த போயட் கேன் டூ இஸ் டுகெதர்னு படிக்கக்கூடாது, கேதர் பண்ணுறது. டுகெதர் ப்ளஷர் இன் தர் ப்ரெசன்ஸ். அதெல்லாமே கேதர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். த போயட் கொஷின்ஸ் வெதர் ப்ளஷர் இஸ் சென்ட் பை ஹெவன். அந்த சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்படுகிறதா சந்தோஷம் என்பது, அக்கார்டிங் டு ஹோலி நேச்சர், இயற்கையை பொறுத்து அனுப்பப்படுகிறதா. வாட் மேன் ஹேஸ் மேட் ஆஃப் மேன், that is himself and his kind by separating from such joys. தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு அந்த செப்பரேட் ஆகிக்கிறான், அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ. If it is useful and if you like this video, you please share it to your friends and subscribe my channel Gomathi Maths and English. Thank you.